நேயர்களே, ஒரு அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே வாழைத்தோட்டத்தில் விவசாயியை கரடி கடித்து குதறிய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அண்மை செய்தியாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை காரியாண்டி பகுதியில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் புகுந்த கரடியால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு விவசாயியை கடித்து குதறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் வனராஜ், இது குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில் வாழை தோட்டத்திற்கு சென்ற விவசாயி ஒருவரை கரடி கடித்து குதறிய சம்பவம் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக இந்த பகுதியில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வனத்துறையினர் கூண்டு வைத்து அவற்றை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர். திசையன்விளை தாலுகாவில் காரியாண்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் 47 வயதான பாலகிருஷ்ணன். விவசாயியான இவர் வாழை தோட்டம் காரியாண்டி குளம் நடுப்பத்து பகுதியில் வாழை தோட்டம் வைத்துள்ளார். தற்போது வாழைகள் நன்கு வளர்ந்து தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. நேற்று மதியம் வழக்கம் போல தனது வாழை தோட்டத்திற்கு சென்ற பாலகிருஷ்ணன் அங்கு பழுத்த வாழைப்பழங்களை ஒரு கரடி ருசித்து தின்று கொண்டிருப்பதை கண்டார். பாலகிருஷ்ணனை பார்த்ததும் அந்த கரடி திடீரென்று அவர் மீது பாய்ந்து தாக்கியது. அதிர்ச்சி அடைந்த பாலகிருஷ்ணன் தப்பிச் செல்ல முயன்ற போதிலும் கரடி அவரது முதுகு பகுதியில் கடித்து குதறியது, இடுப்பு பகுதியிலும் கடித்து குதறியுள்ளது. இதனால் அலறி அடித்தவாறு தோட்டத்தில் இருந்து தலை தெறிக்க வெளியே ஓடி வந்த பாலகிருஷ்ணன் அருகில் இருந்தவர்களிடம் நடந்ததை கூறினார். பின்னர் அந்த கரடி மீண்டும் அதே வாழை தோட்டத்திற்குள்ள புதர் செடிகளுக்குள் புகுந்து மறைந்தது. கரடி கடித்து குதறியதில் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணன் முனஞ்சிப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இதில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திசையன்விளை அருகே புலிமான் குளத்தில் தோட்டத்திற்கு செல்லும் பாதையில் கரடி நடமாடிய செய்தியை சத்தியம் தொலைக்காட்சி விரிவாக ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில் காரியாண்டி வாழை தோட்டத்தில் கரடி தாக்கி விவசாயி படுகாயமடைந்த சம்பவம் திசையன்விளை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது விவசாயிகள் தங்கள் தோட்டங்களுக்கு செல்லவே அச்சப்படுகின்றனர். கரடிகளின் தொடர்ச்சியான நடமாட்டம் மற்றும் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் வனத்துறையினருக்கு உடனடியாக கரடியை பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து சமவெளியான விவசாய நிலங்களுக்கு வரும் கரடி, மான், காட்டுப்பன்றிகளால் கடும் சேதம் ஏற்படுவதாக தொடர்ந்து விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.